இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசனாகிய தம்முடைய ஊழியர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்வாரா? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. இன்னைக்கு ரகசியங்கள்லாம் பாதுகாக்கப்படுதா? ஐயோ பிரதர், அவசரப்பட்டேன் பிரதர். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயத்த மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அவங்க அதை மற்றவங்கிட்ட சொல்லாமல் இருப்பாங்களா? ஒரு ரகசியன்றது அது பத்திரமா பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இன்றைக்கி யாருமே வச்சுக்கிறது இல்லை. அது இந்த விஷயத்த சொல்லாதன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இன்றைய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் இருதயத்திற்கு நெருக்கமான பிள்ளைகளுக்கு தம் ரகசியங்களை வெளிப்படுத்த ஆண்டவர் விரும்புகின்றார். பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம ஏசப்பா கிட்ட நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது ரகசியங்களை உங்ககிட்ட சொல்ல காத்துட்ருக்காராம். அவர் உங்களிடத்தில் பேசும்போது மற்றவர்களுக்கான ஆறுதலின் வார்த்தைகளை நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். குணப்படுத்தும் வார்த்தைகளை, நம்பிக்கையின் வார்த்தைகளை அவர் உங்களுக்கு அளிப்பார். பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா ஆறுதலை கொடுக்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும். ஏனோ தானும் பேசலாம்பா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், என்ன வேணால் பேசலாம்னு நினச்சி பேசணும் அப்படின்னா அதெல்லாம் வார்த்தை. உங்கள் எண்ணங்களை அல்ல, தேவனுடைய திட்டங்களை அறிவிப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அவர் தம் வார்த்தைகளை உங்கள் வாயில் போடுவார். பார்த்திங்களா? இன்றைக்கி நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும், ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும். இந்த பிரதர்கிட்ட பேசினா ஆறுதலாக இருக்குது, இந்த சிஸ்டர்கிட்ட பேசினா ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வந்து பேச ஆரம்பிக்கணும்ல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கையில் சோகமாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் கடந்த பாதையில் எவ்வளோ பேர் வாழ்க்கையில் சோகங்கள் இருக்கும். ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. பேசும்போது தான் தெரியும், பழகும் போது தான் தெரியும் இவங்களுக்குள்ளே இவ்வளோ வலி வேதனைகள் அப்படின்னு சொல்லி. ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசி பாருங்கள். ஆறுதலாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரது சத்தியத்தை அறிவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு 4 வார்த்தையை சொல்லணும்ல. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக அழகாக ரவுண்டாக இருக்கும்ல. ஆனால் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதை வெளியில் சொல்கிறதுக்கு நேரமும் இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கோம். பார்க்கலாம்டா எவ்வளோ தான் நம்ம இந்த ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தாக இருக்கட்டுமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி புரியுவீங்க. இன்னும் ஈஸியாக கற்றுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தப்பான விஷயங்கள் தான். போதை பழக்கத்தினால் அடிமையாக இருக்காங்க, குடி பழக்கத்தினால் அடிமையாக இருக்காங்க. எல்லாருமே யார்? சின்ன சின்ன பசங்க. இதில் பெண்களும் கூட, இளம் பெண்கள் கூட குடியினால் அவங்க வாழ்க்கையை தொலைச்சி இன்றைக்கி வேதனையில் இருக்காங்க. பெற்றோர்கள் கண்ணீரும் கவலையுமாக இருக்காங்க. எதுக்கு அவங்கள பெற்று வளர்த்தேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தேங்க. அப்பா பையன் வந்து தினமும் காசு கேட்டு டார்ச்சர் பண்ணுறதுனால அப்பாவே பையனை கொலை பண்ணிட்டாராம், சாகடிச்சிட்டாராம். இதுக்கு உடந்த யார் அப்படின்னா தாயும் அப்படின்னு சொல்லும் போது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய பெற்று வளர்க்குறோம்? சாகடிக்கிறதுக்கா? எங்கெங்கேயும் என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் நடந்துட்டு தான் இருக்கு. ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே பார்த்துக்கணும், நல்ல சிந்தனையை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம் ஏசப்பா கிட்ட. நல்ல உடல் வலிமையை கொடுங்கப்பா, நல்ல வார்த்தையை பேசுவதற்கான எங்கள் வாயை ஆயத்தப்படுத்துங்கப்பா. தப்பான பேச்சுக்கள்லாம் வேணாம், தப்பான விஷயங்கள்லாம் வேணாம். யாரை பற்றியும் நாங்கள் புறம் பேச தேவையில்லை. நல்லதே நாங்கள் போதிப்போம். நாங்களாம் இயேசுப்பாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் தான் முச்சபிக்கலாங்க. நீங்கள் உங்களை அவருக்கு விட்டு கொடுக்கும்போது, யாருக்கு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தவறையும் மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்க போகிறார்ல. அவருக்காக உங்ககிட்ட இருக்க ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுங்களேன். ஒரு சில விஷயத்துலேருந்து வெளியில் வாங்கலை. வெளியில் வந்து பாருங்கள். ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க போகிறீங்க. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. குணப்படுத்தும் வார்த்தைகளை, நம்பிக்கையின் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு, மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. இன்றைக்கி எத்தனை பேர் சோர்ந்து போனாலும் நான் இருக்கேன் பிரதர், நான் தேற்றுவேன்.
பணம் காசு கொடுத்து தான் உதவணும்னு இல்லைங்க. 4 வார்த்தை நல்லதாக பேசி பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஜெபம் எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கலாம். சோர்ந்து போகும் உடஞ்சி போன உள்ளத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தையினால் அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாகவும் உம்முடைய தூதனாகவும் இருக்கும்படி எங்களை தேர்ந்து கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி தீர்க்க தரிசனத்தின் பாத்திரமாக்குவீராக. எங்கள் உள்ளத்தில் வார்த்தைகள் அக்கினியாய் எரிவதாக. ஆகவே என் வாயின் வழியாய் வல்லமையோடு பாய்ந்து செல்வதாக. மற்றவர்களுக்கு ஆறுதலையும் சத்தியத்தையும் அளிக்கும்படியாய் நீர் வெளிப்படுத்துகின்றவற்றை மட்டுமே உரைப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. வார்த்தைகள் தேவைப்படும் இடங்களுக்கு எங்களை உம்முடைய ஆவியினால் சுமந்து செல்வீராக. உம்முடைய ஜீவ நதி எங்கள் வழியாக பாய்ந்து நொறுக்கப்பட்டவரை சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. பழைய காலத்தில் உம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்தியதைப் போல ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. பரிசுத்தத்தினாலும் அழைப்புக்கு கீழ்ப்படிந்தும் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய மகிமைக்கென நாங்கள் வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையாக விளங்க செய்வீராக. உம்முடைய தீர்க்க தரிசன கிருபையினால் எங்களை அபிஷேகித்தரல வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுங்கப்பா. பிரிந்து போன குடும்பங்கள்லாம் மீண்டும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.